எல்லாரும் ஆன்மீகம்னா அப்படியே அமைதியாக போயிடுதுன்னு நினைக்கக்கூடாது. ஆன்மீகம் ஓஷோ சொல்கிறார், ஒரு ஆன்மீகவாதி மிக புரட்சியாளனாக தான் இருப்பான். அவன் இருக்கக்கூடிய இடங்கள்ல பெரிய பெரிய புரட்சிகள் நடந்து கொண்டே இருக்க வேண்டும். அப்போ தான் உண்மையான ஆன்மீகவாதியாக இருக்கான். பழமையான ஆன்மீக சிந்தனை உடையவர்கள் எப்போதுமே அவங்க அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். நம்முடைய மனிதனுடைய வாழ்க்கையில் மனிதன் செய்யக்கூடாத ஒன்று கோபம் என்ற ஒன்று என்று சொல்வார்கள். கோபத்தை குறை, சினத்தை தவிர். சினம் நம்முடைய உறவுகளை எல்லாம் பிரிச்சுட்டு போயிடும். சினம் நம்மளையே நாம் அழிக்கக்கூடிய ஆயுதம் என்றெல்லாம் சொல்வார்கள். கோபம் அப்படிங்கிறது நம்முடைய உணர்வுச்சி வசப்பட்ட ஒரு நிலை. நம்ம யார் என்னன்னே பார்க்க மாட்டோம். கோபம் வரும்போது நம்ம பேசக்கூடாத வார்த்தைகளை பேசிடுறோம், செய்யக்கூடாத செயல்களை செஞ்சிருந்தோம். அதாவது நம்ம அறிவு மயங்கி அறிவு இழந்து மிகப்பெரிய கொடூரமான விஷயங்கள்லாம் கோபத்தில் தான் நடக்கும். கோபத்தில் எடுக்கக்கூடிய முடிவுகள் பெரும் ஆபத்தில் போய் முடியுது. ஆகவே கோபம் என்பது எப்படி கூட்டி கழிச்சு பார்த்தாலும் அது ரொம்ப கஷ்டமான விஷயம். அது வேண்டான்னு நினைக்கிறோம். சினம் எனும் பாம்பு இறந்தால் தாண்டவ கோணே, சித்தியெல்லாம் வாய்த்ததடா தாண்டவ கோணே என்று இடைகாட்டி சித்தர் கோபத்தினுடைய சொல்றார். அணுப்பொழுதும் சினம் காமம் கொள்ளாதிருத்தல் வேண்டும் என்று அடிகளார் சொல்றாங்க. கோபம் எப்படிங்கிறது பாருங்களேன், நம்ம கோபத்தை எப்படியாவது போக்கிக் கொள்ள வேண்டும் என்று தான் சொல்றாங்க. ஆசையும் கோபமும் மனிதனை அறிவை மதிமயங்க செய்து விடுகின்றன. அந்த ஆசைகளும் கோபமும் இல்லாத ஒரு இடம் தான் ஒரு இடம். இது நம்ம ஆன்மீகத்தில் பேசக்கூடியது. ஆனால் பாரதியார் போன்ற புரட்சி கவிஞர்கள் ரௌத்திரம் பழகு என்று சொல்றார்கள். ரௌத்திரம் என்பது கோபப்பட்டு பழக சொல்றார். பெண்களை பார்த்து சொல்றார், பெண்கள் அனைவரும் கோபப்பட்டு பழகணும். நியாயமான இடங்களில் நாம் கோபத்தை வெளிக்காட்ட தெரியும். ஆனால் அந்த கோபத்தை, எதிர்ப்பை வெளிக்காட்டுவது கோபமாக நம்ம பார்க்க வேண்டாம். அது கோபப்படுவது போல ஒரு பாசாங்கு செய்யணும். ஒரு குழந்தை சேட்டை பண்ணுது, அந்த குழந்தை சேட்டை பண்ணுதுங்கிறது குழந்தையை கண்டிக்க வேண்டிய பொறுப்பு தாயிடம் இருக்கிறது. தாய் கோபப்படுவது போல் பாசாங்கு செய்யலாம், ஆனால் அகத்தளவில் அந்த குழந்தை திருந்த வேண்டும், அந்த குழந்தை நல்லா வர வேண்டும் என்ற ஒரு கருணை இருக்கிறதுனால தான் அந்த தாய் கோபப்படுகிறார். அதனால் எந்த இடத்துல நம்ம பேச வேண்டுமோ, கோவப்பட வேண்டுமோ, அந்த இடத்துல கோவப்படுவது போல் நாம் ஒரு ட்ரமெட்டிக்கலாக பண்ணிக்கலாம். அது தப்பு இல்லை. சின்ன ஒரு அலுவலகத்தில் நீங்கள் இருக்கிறீங்க, அலுவலகத்தில் 10-20 பேர் இருக்கிறாங்க, அவர்கள் வேலை செய்யறதுல குறைபாடு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அதில் நீங்கள் கோவப்படுறது மாதிரி பாசாங்க செய்து ஒரு தலைமை இடத்துல இருக்கிறவங்க நடந்து கொண்டால்தான் மற்றவங்க அதை கேட்பாங்கன்னா, ஒரு ட்ரமெட்டிக்கலாக ஒரு நாடகமாக நீங்கள் ஒரு கோபப்பட்டுக்கணும். அதனால உங்களுடைய இதயமோ உங்களுடைய மனசோ பரபரப்பாகக்கூடாது. நமக்கு கோபப்பட வர வேண்டிய நியாயமான கோபங்கள் அப்படின்னு சொல்லி கூட சொல்லலாம். நம்ம ரொம்ப அர்ப்பணிப்பாக இருந்து ஒன்றை செய்து கொண்டிருக்கும் போது நம்ம கூட சேர்ந்தவங்க அதே சம்பளம் வாங்குறோம், அதே விஷயம், ஆனால் அவர்கள் அர்ப்பணிப்பாக இல்லை என்றால் அப்போ அந்த இடத்துல நம்ம கோவப்படுவது போல் நம்ம பாசாங்க செய்யலாம். நம்ம நேர்மையாக இருக்கிறோம், ரொம்ப ரொம்ப நேர்மையாக தனிப்பட்ட வாழ்க்கையில் ஒழுக்கமாக மற்ற உயிர்களுக்கு தீங்கு தராமல் வாழ்கிறோம். ஆனால் அதை மதிக்காமல் இந்த உலகம் ரொம்ப முரட்டுத்தனமான சமுதாயத்தில் உள்ள சட்டத்திட்டங்களை மதிக்காமல் மற்ற உயிர்கள் வாழக்கூடிய சுதந்திரத்தை கெடுத்து கொண்டிருக்கும் போது அந்த இடத்துல நம்ம ஒதுங்கி அமைதியாக போய்க்கணும், நமக்கு எதுக்கு பிரச்சனைன்னு போகக்கூடாது. நியாயமான விஷயங்களை நாம் எதிர்த்து கோவப்பட்டு அதற்கான பதிவுகளை செய்ய வேண்டும். இது தப்பு, இது செய்யாதன்னு சொல்லக்கூடிய ஒரு வலிமை தான் இது. ஆன்மீகம் என்பது எல்லாத்துலேருந்து ஒதுங்கி போகிறதில்ல. ஆன்மீகம் என்பது நியாயமான விஷயங்களை தைரியமாக எதிர்கொள்வது. எல்லாரும் ஆன்மீகம்னா அப்படியே அமைதியாக போயிடுதுன்னு நினைக்கக்கூடாது. ஆன்மீகம் ஓஷோ சொல்கிறார், ஒரு ஆன்மீகவாதி மிக புரட்சியாளனாக தான் இருப்பான். அவன் இருக்கக்கூடிய இடங்கள்ல பெரிய பெரிய புரட்சிகள் நடந்து கொண்டே இருக்க வேண்டும். அப்போ தான் உண்மையான ஆன்மீகவாதியாக இருக்கான். பழமையான ஆன்மீக சிந்தனை உடையவர்கள் எப்போதுமே அவங்க ஒரு கூண்டுக்குள் வரக்கூடிய பறவையாக இருப்பார்கள். உடைத்து புதிய ஆன்மீகம், புதிய உலகம், புதிய சிந்தனைக்கு யார் வருகிறார்களோ அவர்கள் ஒரு புரட்சிகரமான தன்மையில தான் இருக்க முடியும். அப்போ நம்ம குறைகளை சுட்டி காமிக்கணும். இடிப்பாரா இல்லா ஏமாறா மன்னன் கெடுப்பார் இல்லானும் கெடும். நம்ம தவறு செய்யும் போது இடித்து சொல்வதற்கு ஆள் இல்லைன்னா அவனை கெடுக்கிறதுக்கு வேற யாருமே வேண்டாம், அவனே அதை அழிந்து விடுவான் என்பது. நம்ம கூட நிறைய பேர் நட்புல இருப்பாங்க, அவங்க அறியாமையில் சில தவறுகள் செய்து கொண்டே இருப்பாங்க. அந்த அறியாமையில் தவறு செய்துட்டு இருக்கும்போது நம்ம சொல்கிறோம், ஏம்மா இப்படி செய்யாதீங்க, இதெல்லாம் வேண்டாம், செய்யாதப்பா தம்பி, நீ இதெல்லாம் தப்பு அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஆனால் அவர்கள் அறிவின் மயங்கி திரும்ப திரும்ப அதே தப்பை செய்து அதனுடைய விளைவுகள் நமக்கு தெரியும். இந்த விஷயம் கண்டிப்பாக எதிர்காலத்தில் பெரிய குழப்பத்தை ஏற்படுத்தும்னு அவருக்கு நல்லா தெரியும். அதனுடைய மூவிங்லேயே தெரியும், அனுபவத்தில் உள்ள சான்றோர்களுக்கு தெரியும். அவர் சொல்கிறார், இப்படி செய்யாத, இப்படி தான் இதனுடைய விளைவுகள் வரும், அதெல்லாம் எனக்கு தெரியும், நான் பார்த்துக்கிட்டேன்னு சொல்லி திரும்ப திரும்ப தவறு செய்து அது அழிந்து நஷ்டப்பட்ட பிறகு, பாதிப்பு ஏற்பட்ட பிறகு, ஐயோ அன்னைக்கு அவர் சொன்னாரே அப்படிங்கிறத நம்ம யோசிக்க முடியாது. அதனால்
தவறுகள் நம்ம யார் செய்தாலும், நம்ம செய்தாலும், நம்மை அறியாமல் செய்தாலும், இந்த தவறுகளை சுட்டி காமித்து திருத்தணும். அவங்ககிட்ட கோவப்படக்கூடாது. ஏன்னா, அந்த இடத்துல கோபம் ஆகாது. நம்மளுக்கு சொல்லிட்டாங்க, நான் அதை திருத்தி இன்னும் பெஸ்ட்டா நான் என்ன பண்ண போறேன்? அப்படின்னு யோசிச்சா, அது நம்முடைய அதிகாரம். நம்ம நியாயமா நல்ல கரெக்டான ஒரு இதில போயிட்டுருக்கோம். நம்முடைய அதிகாரத்தில நம்ம ஒரு அரசு வேலையில பார்க்குறோம். ஒரு அதிகாரத்தில இருக்கிறோம். இந்த அதிகாரத்தை துஷ்பிரயோகம் பண்ணுவதற்காக சில தீய சக்திகள் நமக்கு இடைஞ்சலாக வரும்போது, அதை துஷ்பிரயோகம் செய்வதற்கு தூண்டும்போது, அந்த எதிலயும் நம்ம கோவப்பட்டு தான் இருக்கணும். ஆகவே கோபம் என்பது ஒரு பக்கம் வேண்டான்னு சொன்னாலும், ஒரு பக்கம் நாடகமாக இந்த உலகத்தில் இருக்க வேண்டும். கோவப்படுவது போல் காட்டிக்கொண்டு காரியங்களை ஆற்றுவதும், கோவப்படுவது போல் காட்டிக்கொண்டு திருத்துவதும், கோவப்படுவது போல் காட்டிக்கொண்டு ஒரு டிஸ்டன்ஸை மெயின்டைன் பண்ணுறதும் இன்னைக்கு இருக்கக்கூடிய காலத்தில் அவசியமான ஒன்றாகவும் இருக்கிறது. நன்றி, வணக்கம்.